மனிதன் பேராசிரியர் கவிஞர். இதுல உங்களுக்கு அதிகமான ஆறுதலையும் அமைதியையும் கொடுத்தது அதிகமான ஆறுதல் இன்மையையும் அமைதி இன்மையையும் கொடுத்தது இந்த கவிஞன். ஏன்னா இந்த சாதாரண மனிதன் நிறைவு அடைவான். ஏதாவது ஒரு விஷயத்துல பசிச்சு இருக்கும்போது சாப்பிட்டா நிறைவு, வருத்தமா இருக்கும்போது யாராவது வந்து நல்லா ஆறுதல் சொன்னாங்கன்னா நிறைவு, ஒரு சாகுன்னே வந்துட்டா கூட காலம் வந்து கொஞ்சம் ஆச்சுன்னு சொன்னா ஒரு நிறைவு. கவிஞனுக்கு நிறைவு. ஏன்னா அவன் சிந்தனைகள்ல உடல்கள், சிந்தனைகளுக்கு எப்படி ஓய்வு, கடல் அலை ஓய்வு, அது ஓயாம இருக்கிறதுனால அவனுக்கு வந்து எப்பவுமே நிறைவு இருக்கிறது. தன்னுடைய படைப்புல நிறைவு இருக்கிறது. நானும் என் கவிதைன்னு ஒரு கட்டுரை இருக்கேன். ஒரு நாள் ஒரு ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு வேலைக்காக எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது அதில் அந்த அனௌன்சர் இருக்காங்கல்ல, அவங்கள செலக்ட் பண்ணணும். அவங்களுடைய அறிவு, திறமை, உச்சரிப்பு, அவங்களுடைய தமிழ் இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஜட்ஜா எடுத்துட்டாங்க மெட்ராஸ்ல. அந்த ரேடியோ டைரக்டர் இருந்துச்சு. அதுக்கு போயிருந்த போது நீங்க வந்துட்டீங்க, ஒரு டாப் திடீர்னு முன்ன பின்ன இல்லாம ஒரு டாப். அப்புறம் நீங்க இரவு போய் உட்கார்ந்து எழுதி ஒரு கட்டுரையை ஆச்சு. அது அப்பதான் நானும் என் கவிதை அந்த என்ன பேசலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ராத்திரி ஒரு 12 மணி போல இருக்கும். சுற்றிலும் ஏதோ கொஞ்சம் கூட்டங்கள் இருக்கிறது. ஞாயிற்று ஒரு கட்டில பாருங்கன்னா சுற்றி புதுசுல கூட்டம் இருக்கு. என்னன்னு பார்த்தா என்னுடைய கவிதை. அதெல்லாம் அங்கங்க பார்க்கலாம். அவங்க கூட என்ன பார்க்கல, வேற வேற பக்கம் நின்று பாருங்க. அதையே ஒரு டிராமாட்டிக்கா அப்படியே நாடக காட்சி மாதிரி. அதான் நானும் என் கவிதை. அந்த கவிதைகள் அது பிறக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு என்பதை பற்றிய ஒரு காட்சி தான். நீங்க என்ன கேட்டீங்க? கேள்வி அமைதியை கொடுத்து அதான் அதுல நான் சொல்லியிருக்கேன். அந்த கவிதைகள் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு அமைதி ஏற்பட்டிருந்ததாக நான் நினைச்சது தப்பு. ஒரு கவிதையை படிச்ச உடனே ஒரு விதமான ரிலீஸ் கிடைக்கும். நாங்கள் எப்போவும் தலைவலி போனோம்னா ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி ஒரு ரிலீஸ் அல்லது ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்து பார்க்கும்போது மறுபடியுமான ஒரு குடைச்சல் வந்து அது ரிலீஃப் தான். திரும்ப படிக்கும்போது அது வேறையா இருக்கு. நான் படிக்கும் போதே அது வேறையா இருக்கு. இப்போ இந்த அகிரணின்னு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னீங்க. நம்ம விட அதிக உயிர் உள்ளது நம்ம கவிதை. கொஞ்சம் அதிக உயிர். ஏன்னு கேட்டா நேற்று படிக்கும் போது இன்னைக்கு வேற மாதிரியும், நான் படிக்கும் போது ஒரு மாதிரியும், நீங்க படிக்கும் போது இன்னொரு மாதிரியும். இது சாதாரண கற்க கசடங்கிற சாதாரண எளிய கவிதையிலிருந்து எல்லா கவிதைகளுக்கும் பொருத்தமானது. இப்ப என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் காரணி என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உணர்ச்சி தான். ஒரு கவிஞர் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு இரவுல நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பயங்கர அனுபவம், அதை பற்றி கவிதை எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் கவிதை. A sight to dream of, not to tell அப்படிங்கிற ஒரு வரி அடிச்ச உடனே அந்த ஆள் பதறி அடிச்சா அலறிட்டு எழுந்து ஓடியிருக்காரு. சாதாரணமா தான் படிக்கிறார். நாம சாதாரணமா தான் படிக்கிறோம். எனக்கு கிளாஸ்ல டீச் பண்ண வார்த்தையாலும் சாதாரணமா தான் படிச்சாரு. ஆனா அதை கேட்டுட்டு இருந்தவனுக்கு அந்த வரி என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியாது. டிக்ஷனரியில பார்த்தா அதுக்கு ஒரே அர்த்தம் தான். கணக்கில் மட்டும்தான் காண தகுந்த சொல்லவே முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி சித்தரிக்கும். அதை அவனால தாங்கிக்க முடியும்னா அவன் அப்படி உள்வாங்கிட்டான். அப்ப கவிதையை எப்படி ஒரு கவிதைன்னு சொல்ல முடியும்? எத்தனை மனசுகள் படிக்குதோ அத்தனை கவிதை. அதே மாதிரி ஒரு இளைஞனா இருக்கவன் ஒரு கவிதையை இப்ப நான் அந்த லாசாராவை சின்ன வயசுல நான் படிச்சேன். அதுக்கும் இப்ப படிக்கிறதுக்கு இடையில பெரிய வித்தியாசம். ஒரே ஆளே அடுத்தடுத்து வேற வேற பருவங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல படிக்கும் போது வேற வேற மாறுபடும். அப்போ இந்த மாதிரி கவிதை தருகின்ற விளைவுகள் இருக்கிறாங்க. அது அப்பப்போ மாறி மாறி ஒண்ணு அல்ல. ஒரு கவிதைங்கிறது ஒரு கவிதை. அதைத்தான் வந்து அந்த நானும் கவிதை சொல்லி அவருக்கு வந்து புற்றுநோய்
கை வீங்கி இருக்கு. அந்த வீக்கத்தை பார்க்கும் போதே அந்த கேன்சருடைய வலி எப்படி இருக்குங்கிறது பக்கத்துல சீடர்களுக்கு தான் தெரியலாம். ஆனா அந்த ஆள் ஒண்ணுமே காட்டிக்கிறது என்ன இவ்வளவு வலியை எப்படி தாங்கிட்டீங்க அதுக்குதான் வலி அதுதான் வலி. அப்போ அந்த தாங்கிக் கொள்ளுகின்ற ஆறுதல் இன்மையை, அமைதி இன்மையை, வலி பயங்கரத்தை தாங்கி கொண்டிருக்கிற அந்த ஆறுதல் இருப்பாங்க. அந்த ஆறுதலை நம்ம வரவழைச்சு பார்த்தோம். இறக்கு உடம்பு என்பதை தெரிந்து கொண்டு கலக்கத்தை கையாறா கொள்ளாதான். இலக்கு உடம்பைக்கு இடும்பை என்று. உடம்புக்கு இடும்பைங்கிறது இலக்கு. துன்பம்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க போகும்? மனுஷனுக்கு வரணும். அது பாவம் எங்க போய் மரத்திலேயே போய் உட்காந்து துன்பம்னா மனுஷனுக்கு தான் வரணும். இது ஒரு ஆட்டு மாட்டுக்கு ஏதோ வரலாம், மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். திருக்குறள்ல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட போய் பெரிய அறிஞர்னால எல்லாரும் போய் கேட்டு இதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்ட போது பதில் சொன்னது மாதிரி தான் ஒவ்வொரு திருக்குறள். அதுக்கு அவங்க விடை சொன்னது மாதிரி. இப்போ எல்லாரும் போய் கேட்டிருக்காங்க. ஏழைகள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள், மீன் இருக்கிறவங்க, அவர் கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்தவர், நெசவாழ்வு அப்படி சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய மத்தியில சமூக மனிதர்களுடைய மத்தியில வாழ்ந்த போது அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம் சொல்லும்போது, அவங்க அனுபவங்களை சொல்லும்போது கடைசியாக யோசனை பண்ணி பார்த்தோம். இவ்வளவு துன்பம் இருக்கு, என்ன சொல்றது? உடம்புன்னு எடுத்துட்டா, உயிர்னு வாழ்ந்துட்டா துன்பம். இதை வைத்துட்டு நீ கலக்கம் அடையாத. இலக்கு உடம்புக்கு இடும்பைய, அதை எடுத்துட்டு கலக்கத்தை கையாறாக்கணும். எப்படிங்க கலங்காம இருக்க முடியும் கேட்டா அடுத்த குரலை பதில் சொல்றாங்க. துன்பத்தை இன்பம்னு எடுத்துக்கிறாங்க. எனக்கு இன்பம் வேணும்னு ஆசைப்படுறியா? துன்பத்தையே இன்பம் நீங்க எடுத்துக்கிட்டா உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? அது அவ்வளவு சாதாரணம் இல்லை. ஒன்னும் சொல்ல முடியாத சந்தர்ப்பத்துல தான் சொல்றாரு. சாதாரணமான விஷயங்களுக்கு சாதாரணமா பதில் சொல்லிடுறாரு. அசாதாரணமான விஷயத்துக்கு அசாதாரணமா தான் சொல்ல முடியும். வேற வழி இல்லை. இன்னொரு விஷயம், பசி கொள்கையை நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பசியா வருமானம் நாங்கள் எப்படி வாழ்றதுன்னு தெரியல. ஐயா சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்யலாம்? அது யோசனை பண்ணி பார்க்கலாம். பிச்சை எடுத்து சாப்பிடலாம். அப்பதான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பிச்சை எடுத்தும் உயிர் வாழ்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம எல்லாம் படைச்ச கடவுள் அழியிட்டு பறந்து கெடுக உலகியற்றியான். உலக இயற்றியவனுக்கு அழியட்டு. இப்ப இதுல என்ன ஆறுதல் எங்க இருக்கு? அவனுக்கே ஆறுதல், திருவள்ளுவருக்கே ஆறுதல். இது எப்படி போக முடியும்? அது அரசர்கள் இருந்த ஆண்ட காலம். மக்களாட்சி இல்லை, தொழில்கள் கிடையாது, மற்ற எதுவும் கிடையாது. பசிங்கிறது நிரந்தர பொருள். அது எப்படி? அது திருவள்ளுவர் காலம். பாரதி காலத்துக்கு வந்த போது ஜகத்தை அழிந்து கடவுளை விட்டு அவங்க பாட்டுக்கு வறுமைக்கு காரணம் கடவுளுக்கு. அவங்க செல்வத்தை படைச்சா வறுமையை படைக்கிறாங்க. நீதான் செல்வத்தையும் படைச்சு வறுமையும் சேர்த்து படைச்சு. ஆக ஜகத்தினை அழித்து சொல்லி மாற்று. அது காலமாற்று. ஆக எப்படி சொன்னாலும் எரிமலைக்கு எப்பவும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு இருந்துட்டு தான் இருக்கும். புகஞ்சிட்டு இருக்கும். அமைதியா சாது போல இருக்கணும். திடீர்னு புகஞ்சிடும். எரிமலைக்கு நிரந்தர ஆறுதலோ அமைதியோ கிடைக்காது. ஒரே ஒரு விஷயம் பத்தி அது உள்ளபடியா என்னால அதை யூகிக்க முடியல, என்ன தெரியல. அது ஏதாவது ஒரு உவமையோடு சொல்ல முடியுமா? உதாரணத்தோட இப்போ நம்ம பார்க்கிற இந்த உலகம் நம்ம 5 புலன்களாலையும் அனுபவிக்கிற இந்த உலகம், பொருள்கள் எல்லாம் உருவங்கள். ஒவ்வொன்றுக்கும் உருவம் இருக்கு. உருவம் இல்லையா? சரி. உருவம் இல்லாத பொருள்கள் அப்ஸ்ட்ராக்ட் நம்ம சொல்றோம் இல்லையா? அது இருக்கு. நாம மனிதன் உருவம் இல்லைன்னா அவனுடைய மனசுன்னு சொன்னா
உருவம் உள்ளதா உருவம் இல்லாததா? உருவம் இல்லாததுன்னு நினைச்சிட்டோம். உருவம் இல்லாத நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லுங்க. உருவம் உள்ளதுன்னு உங்களுக்கு தோணுது. அந்த மனசு எப்படிப்பட்டதுன்னா நீங்க வர்ணிக்கிறீங்க, சொல்றீங்கல்ல. அவன் மனசு வெள்ளையான மனசு, வெள்ளைன்னு வரும்போதே உருவம். அவன் மனசு இரக்கமானது, ரொம்ப சாதுவானது அப்படின்னு சொல்லும் போதே உருவம் இருக்கு. உருவம் இன்மைகளும் உண்டு, உருவங்களும் உண்டு. இப்போ நம்ம இப்ப இதுக்கும் அந்த மரத்துக்கு இடையில கூடிய இடைவெளி இருக்கு பாருங்க. இந்த இடைவெளிக்கு என்ன உருவம்? இந்த பெரிய ஸ்பேஸ், நமக்கு சூரியனுக்கு நமக்கு சந்திரனுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இடைவெளி. இந்த இடைவெளிக்கு என்ன உருவம் இருக்கு? உருவம் இல்லை. இடையில உருவங்கள் உலாவுகின்றன. அப்போ அந்த உருவங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு மாபெரும் பிரதேசம் தான் என்னன்னு கேட்டா அருவம். இந்த வெளியில நமக்குள்ள நிறைய அருவங்கள் இருக்கு, நமக்குள்ள நிறைய அருவங்கள். நம்முடைய கனவு நம்ம பார்க்கற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது எதுவுமே காட்சிங்கிறது நம்ம ஒரு தோற்றமா இருக்கக்கூடிய ஒரு பொய் தோற்றம் தான் தவிர அது உண்மை. நம்முடைய உணர்வுகள், இப்ப அன்புன்னு சொல்றோம், வெறுப்புன்னு சொல்றோம், இரக்கம்னு சொல்றோம், இதெல்லாம் என்ன? இந்த உணர்வுகள் எல்லாம் அருவம் சொல்றோம் இல்லையா? ஆனாலும் கூட ஒரு யோசனை பண்ணி பார்த்தா இந்த அருவத்துக்கு ஏதோ ஒரு விதமான வடிவம் கிடைக்கும். எல்லாத்தையும் வடிவப்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. கடவுள் அருவம், கடவுளுக்கு உருவம் கிடையாது. இது எல்லாரும் ஒப்புக்கொண்டது. அதாவது எல்லா மதத்திலையும் சொன்னது. உருவம் படைக்கப்படுகிறது. உருவத்தை சிலைகளாகவோ ஓவியமாகவோ அல்லது சிம்பல், சிலுவை மாதிரி சிம்பலாகவோ ஏதோ குறியீடுகளாகவோ அது படைச்சுக்கிறாங்க தவிர கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறத யாருமே மறுக்கல. உருவம் இல்லை. அப்ப என்ன அருவம் இல்லையா? இந்த அருவத்திலையும் கூட சில உருவங்களை நம்ம சொல்ல பார்க்கணும். நமக்கு பிடிபடுது, சில உருவங்கள் பிடிபடுது. ஏன் அப்படி பிடிபடுதுன்னு சொன்னா, நம்மால உருவம் இல்லாம இருக்க முடியாது. உருவம் இல்லாத வெறும் அருவத்தை நம்மால பார்க்க முடியாது. அப்ப எல்லாம் சேர்ந்து உருவத்தோட அருவம் சேர்ந்திருக்கு, அருவத்தோட உருவம் சேர்ந்திருக்கு. எந்த அருவம்னு நம்ம நினைச்சாலும் கூட அதுக்கு ஒரு உருவம் தானா அவன் சேர்ந்துருக்கு, அமைதியா அவன் சேர்ந்துருக்கு. அதே போல இப்படி ரெண்டும் கலந்து ஒன்னோட கலந்துருக்கேன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு உருவத்துக்குள்ளேயும் அருவம் இருக்குன்னு தோணுது. அந்த அருவத்தை பிரிச்சு பார்க்க முடியுமான்னு தோணுது. அப்படி பிரிச்சு பார்க்கிற முயற்சியில ஒரு கவிதை, வடிவங்கள் அப்படின்னு ஒரு கவிதை, அது என்னுடைய தொகுப்புல இருக்கு. அந்த கவிதையை சொன்னா அந்த அருவம் சம்பந்தமா நான் என்ன நினைக்கிறேன். வடிவங்கள் நிறைய வடிவங்கள், ஜியாமெட்ரி வடிவங்கள், எவ்வளவு வடிவங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிற பொருளுடைய வடிவங்கள் எத்தனை விதமா இருக்கு. வடிவ அழகே படைப்பினுடைய மாபெரும் அழகு. சின்ன பூச்சியினுடைய கொசு, அதை விட சின்ன பூச்சியினுடைய வடிவங்கள் பெரிய பெரிய வடிவங்கள், மரங்கள், ஆறு, கடல், இந்த மாதிரி வடிவங்கள் வரைக்கும் பார்த்தோம்னா வடிவங்களுடைய அழகே ரொம்ப மனங்கொள்ளாத ஒரு அழகு. அந்த வடிவங்களுக்குள்ள வடிவமின்மைன்னு ஒண்ணு, அருவம்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே அருவத்தை உருவமாக்கி பார்க்கும்போது உருவத்தை அருவமாக்கி உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அருவத்தை பார்க்கணும். இந்த வடிவங்கள்ங்கிற கவிதையில என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்ப நிறைய கவிதை வடிவம் இதற்கு ஒரு வடிவம் இருக்கிறதுங்கிற இந்த வாக்கியத்திலிருந்து ஒண்ணு உங்களுக்கு புரியுது. இதற்குங்கிறது ஒண்ணு குறிக்குது, ஒரு வடிவம்ங்கிறது இது என் சட்டை வேற, நான் வேறன்னு தெரியும். இது கிளியரா தெரியும். இது என் கை, நான் வேற, என் கை வேற இல்லையா? இது என் எண்ணம், நான் வேற, எண்ணம். இது என் உணர்வு, நான் வேற, என் உணர்வு வேற. அப்போ ஒவ்வொரு வடிவத்திலிருந்தும் அதனுடைய வடிவமின்மை அருவம் இருக்காதுங்க, அதை பிரிச்சு பார்க்கணும். வடிவங்கள் வழக்கிழந்து விடும் அப்படின்னு கவிதை ஆரம்பிச்சு.
ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல வடிவங்கள் அந்த சில வார்த்தைகள் வழக்கிழந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. வழக்கிழந்து போச்சு சொல்லுவாங்கல்ல பழைய வார்த்தை. அது மாதிரி வடிவங்கள் வழக்கிழந்து வழக்கு இருந்துச்சுன்னா அந்த தன்மை இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரீயாயிடும். இந்த வடிவம் அதுக்கு போனதுக்கு அப்புறம் அது ரொம்ப ஃப்ரீயாயிடும். தண்ணிக்கு வடிவம் டம்ளர்ல இருக்கும்போது ஃப்ரீயா, அந்த டம்ளருங்கிற வடிவத்தை எடுத்தோம்னா அதனுடைய அந்த ஃப்ரீடம் இருக்கு தண்ணிக்கு இல்லையா? அது மாதிரி வடிவங்கள் வழக்கிழந்து போன போது அதற்குரிய ஒவ்வொன்றுக்கும் உரிய அருவங்கள்